Hi friends, welcome to Manvasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மில் மேக்கர் வச்சு எப்படி ஒரு சப்பாத்திக்கு சைடு டிஷ் செய்ய போறோம்தாங்க. நம்மளுடைய இத ஒரு 150 கிராம் சோயா பீன் எடுத்து வச்சிருக்கறேங்க. எடுத்து வச்சிட்டு அதை ஊற வச்சு வச்சிருக்கறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நீங்க அதுவே உடனே செய்யணும்னா சுடு தண்ணில கொட்டி ஊற வச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இத நம்ம பொடியா அரிஞ்சிக்க போறோங்க இப்ப. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா நறுக்கிக்கங்க. நான் இப்போ அருவாமனையில் தான் அரியிறேன். நீங்கள் வேணுன்னா கத்தி வச்சு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பொடியாக நறுக்கணும். ஊறினதுக்கப்புறம் நமக்கு நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிடுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் வச்சுன்னு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் சேர்க்குறேங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வெங்காயம் சேர்க்கணும். நான் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக நறுக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப வதங்கணுன்றது இல்லைங்க, ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும் வெங்காயம். அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. நான் குறைன்னு அரைச்சி வச்சுருக்குறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா அரைக்காமல் பொடியாகவும் நறுக்கி போட்டுக்கலாங்க. இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நறுக்கி போட்டுருக்கலாம். ஒரு 2 தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து ஒன்று சேர கிளறி விடுங்க. தக்காளி இது மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது கூடவே நம்ம நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப பொடியாக நறுக்குனது அதுவும் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க நான். எல்லாமே பாருங்கள், ரொம்ப வதக்காமல் ஒரு அரை இது வதங்கினா போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்க நம்ம சோயாபீனை சேர்த்துக்கலாங்க. சோயாபீனில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல உடம்புக்கு நல்லதுங்க இது. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது மாதிரி கைவிடாத கிளறுங்க. நம்ம போட்டது அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். கொஞ்சம் கிளறி விடுங்க. இதை வச்சு கூட நம்ம ஸ்டஃபிங் பரோட்டா கூட செய்யலாங்க. இதே மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் பரோட்டா கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலாங்க. இதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுக்குங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து மீதியே வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட லஞ்ச் பாக்ஸில் வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காத சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோதான். இது மாதிரி கிளறி விட்டுக்கினே இருங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலா போட்டதுக்கப்புறம் கிளறுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு, தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம மூடி வைக்கணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்குதுங்களா? இதில் வந்து நான் ஒரு 4 முட்டை சேர்க்குறேங்க. 4 முட்டையும் உடச்சி ஊற்றி கிளற போகிறோம் நம்ம.
இல்லை முட்டை சேர்க்கறதுனால உங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு வச்சிங்கன்னா யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க. எல்லாமே முட்டை பொரியல் தான் நினைப்பாங்க. மில் மேக்கர் போட்டதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சுவையாக இருக்குங்க இது. முட்டையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், முட்டை போட்டது நல்லா வெந்துடுது. பார்க்குறதுக்கே முட்டை பொடி மாஸ் மாதிரி தான் இருக்குது. மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. முட்டை வெந்துடுதுன்னா நிறுத்திடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கிளறி விடுங்க. முட்டை இல்லைன்னா கட்டிக்கின மாதிரி இருக்கும். இது கிளறி விட்டிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும். அவ்வளோதான், முட்டை சோயாபீன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.